வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ஐரானின் யுஏஇ அணுசக்தி மையத்தின் மீதான தாக்குதல் அபாயகரமான அதிகரிப்பு என்று இந்தியா கவலை வெளிப்படுத்தியது. ஐரானின் யுஏஇ அணுசக்தி மையத்தின் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த சம்பவத்தை அபாயகரமான அதிகரிப்பு என்று வர்ணித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதி பேணுமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஐரானின் யுஏஇ அணுசக்தி மையத்தின் மீதான தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சம்பவத்தை அபாயகரமான அதிகரிப்பு என்று வர்ணித்து அனைத்து தரப்பினரும் நிதானம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. யுஏஇயில் உள்ள அணுசக்தி மையத்தின் மீது ஐரான் நடத்திய இந்த தாக்குதல் அமெரிக்கா ஐரான் இடையிலான மோதல்களின் புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலானது பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் கடுமையாக பாதிக்கும் என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அணுசக்தி மையங்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகும். இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த அபாயகரமான அதிகரிப்பு குறித்து இந்தியா ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளது. அனைத்து மோதல்களும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க அமைதியான வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து இந்திய அரசு கடுமையாக கண்காணித்து வருகிறது. யுஏஇ மற்றும் அதைச் சுற்றியுள்ள நாடுகளில் வசிக்கும் நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.